Good morning students. So next week நாம quarterly examination எழுத போகிறோம். ஸோ இந்த quarterly examinationக்கான biology portion unit 4, unit 5 and unit 6. ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் 6னுடைய பேக்கில் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் கொஸ்டின்ஸு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ டுடே we are going to revise the portion unit 6 the evaluation. ஓகே, ஸோ எவாலுவேஷனில் முக்கியமான ஒரு 1 mark 2 marks 5 marks எல்லாமே இருக்குது. ஸோ now we see discuss the evaluation questions. First of all, multiple choice questions. Okay, first, pond is an example of dash. So pond is an example of freshwater habitat because pond is collecting the water from rain water. So அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை freshwater habitat நம்ம சொல்லலாம். Okay, next, the important function of stomata is dash. இப்போ stomata are located in the side margin of the leaf. ஸோ அதில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா transpiration. ஸோ transpiration is one of the protective mechanism against sunlight. அதாவது அது சூரிய வெளிச்சத்தினுடைய எப்போ ஆப்போசிட்டில் இது வளர்றதுனால அந்த சூரியனுடைய அந்த சன்லைட்டுடைய சன் ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக it will going to make one of the umbrella like protective membrane layer is called transpiration. அதாவது இதுக்கு பேர் நீராவி போக்கு அப்படின்னு சொல்லி பேர். இந்த நீராவி போக்கின் மூலமாக அதிகப்படியான வெப்பத்தை என்ன பண்ணுதுன்னா இது தடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆப்ஷன் ரூட். ஓகே, அந்த ரூட்டு தான் தாவரங்களுக்கு தேவையான வாட்டரை அப்சார்ப் பண்ணக்கூடியது. ஏன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கேன் பி ப்ரெசன்ட் பிட்வீன் த கேப் ஆஃப் த சாயில்ஸ். ஸோ அங்கேருந்து தான் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கேன் பி அப்சார்ப்டு பை ரூட்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ஸோடைய எல்லா ஸ்பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணப்படுகிறது. ஓகே, அப்போது தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் ரூட். நெக்ஸ்ட்டு, த ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹெசிந்த் இது அக்வாட்டிக். ஸோ வாட்டர் ஹெசிந்த் இஸ் ஒன் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸு. ஸோ அக்வாட்டிக் மீன்ஸ் வாட்டர் லிவிங் பிளான்ஸு. ஸோ தண்ணியில் இருக்கிறனால அதுக்கு அக்வாட்டிக் பிளான்ஸ் சொல்லுவோம். ஓகே, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ பிளான்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். இது இட் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஏன்னா தண்ணி இல்லாமல் எந்த ஒரு தாவரங்களும் உயிர் வாழ முடியாது. பட் ஃபுல்லுமே தண்ணியிலையும் இருக்க முடியாது. சரியா? அப்போது இட்ஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஸோ தண்ணி இல்லாமல் எந்த ஒரு உயிரினங்கள் தாவரங்களும் உயிர் வாழ முடியாது. ஓகே, ஸோ ஆல் plants have chlorophyll. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸு. ஸோ நாட் only ஃபார் ஆல் plants are having chlorophyll. For example, fungi is one of the type of plants. These plants do not having chlorophyll pigments. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா பிளான்ஸ்லேயும் chlorophyll கிடையாது. ஸோ it is a false answer. Okay, third, plants have 3 parts: the root, the stem and the leaves. This is also false answer because plants are having 2 different parts, a root system and a shoot system. அதாவது root and stem. சரியா? அப்போது இது wrong answer, false. அடுத்து, mountain is an example for freshwater habitat. This is also false because mountain is one of the terrestrial area. ஓகேவா? இது வந்து freshwater habitat கிடையாது. இது terrestrial terrestrial habitat, அதாவது நிலவாழ் வாழிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் இஸ் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் ஆன்சர். ஸோ தாவரங்களில் ரூட் ஆனது முட்கள் ஸ்பைன்ஸாக மாறுறது கிடையாது. லீஃபோ தான் என்ன ஆகுதுன்னா ஸ்பைன்ஸாக மாறுது, முட்களாக மாறுகிறன. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, க்ரீன் பிளான்ட்ஸ் நீட் சன்லைட். திஸ் இஸ் அ ட்ரூ ஆன்சர், ட்ரூ. ஏன்னா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஹேவிங் chlorophyll inside of the leaves. ஸோ இந்த chlorophyll வந்து பார்த்தீங்கன்னா chlorophyll can be involved in the functions of photosynthesis during photosynthesis to make starch food materials. ஓகே, ஸோ அதனால் கம்பல்சரி அந்த பிளான்ஸ்க்கு சன்லைட் தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு fill in the blanks. ஸோ எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். 70%, அதாவது 70%, 70% தாவரங்கள் தண்ணீரானது இந்த பூமியில் இருக்குது. ஓகே, ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் ஆர் டெசர்ட்ஸ். ஸோ செகண்ட் கொஷின், இந்த ட்ரையஸ்ட் ரொம்ப வறட்சியான பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டெசர்ட்ஸ், பாலைவனங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். அது ரூட்டுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். தாவரங்கள் தரையில் ஊன்றதையும் அதுக்கடுத்து உறிஞ்சக்கூடிய வேலையும் செய்கிறது யாருன்னா வேர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் லீவ்ஸ். அது ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையான ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லீவ்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, Taproot system present in dash plants, dicotyledonous plants. அது இருவித்திலை தாவரங்களில் தான் இந்த Taproot system காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் அதனுடைய ஆப்ஷனோடு சேர்த்து. ஸோ மவுண்டெயின் ஹிமாலயாஸ்,
desert dry places, stem branches, ஏன்னா ஸ்டெம்மில் தான் பிரான்ச்சஸ் லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாமே பேரிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதுன்னா லீவ்ஸு. ஃபைப்ரஸ் ரூட் எங்கே இருக்குன்னா மோனோகாட் பிளான்ஸில் தான் ஃபைப்ரஸ் ரூட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோமேட்டர் 5 அரேஞ்ச் இன் த கரெக்ட் சீக்வென்ஸ். ஸோ இது எப்படி நம்ம கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ரூட்டு, ஸ்டெம்மில் தான் மற்ற அதர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பேரிங்காக இருக்கும். அடுத்து லீஃபு, லாஸ்ட்டு ஃப்ளவர். ஓகேவா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அண்டு ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டு அதில் எப்படி கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பிரேஷன், கண்டக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபிக்ஸேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எது வந்து கரெக்டான சீக்வன்ஸாக இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸேஷன், ஃபஸ்ட்டு ஊன்றணும். செகண்டு அப்சார்ப்ஷன், உறிஞ்சப்படணும். தேர்டு கண்டக்ஷன், அதுக்கு அடுத்து உறிஞ்சப்பட்ட நீர் கடத்தப்படணும். அண்ட் ஃபோர்த்து தான் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஃபிக்ஸேஷன், அப்சார்ப்ஷன், கண்டக்ஷன், டிரான்ஸ்பிரேஷன் அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே திருப்பி எழுதணும்னா இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். Classify the plants on the basis of their habitat. The plants can be divided into two different types of habitats. First one, terrestrial habitat and aquatic habitat. ஏன்னா தாவரங்கள் ஒன்று தரையில் வாழும் அல்லது தண்ணீரில் வாழும். தாவரத்தில் தரையில் வாழக்கூடியதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபாரஸ்ட்டு அண்ட் தென் கிராஸ்லேண்ட் ஹேபிடேட்டு அண்ட் டெசர்ட் ஹேபிடேட்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிலவாழ் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் சொல்லலாம். அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், மெரைன் வாட்டர் ஹேபிடேட். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் நம்ம வந்து பாண்டு, லேக்கு, ரிவர், ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து மெரைன் வாட்டர் ஹேபிடேட்னா சால்ட் வாட்டர் ஹேபிடேட், சி அண்ட் ஓஷன். ஓகே, செகண்டு ஐடென்டிஃபை த டெசர்ட் பிளான்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் கேக்டஸ், ஹைட்ரில்லா, மேங்கோ அண்ட் ரோஸ். இப்போ நம்ம எதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா கேக்டஸ் அண்ட் கேக்டஸ்ஸு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பிளான்ஸு. ஹைட்ரில்லா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அக்வாட்டிக் பிளான்ஸு. மேங்கோ அண்டு ரோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீசோஃபைட்ஸ். புரியுதா, கேக்டஸ் மட்டுமே தான் என்னது டெசர்ட்டில் வாழக்கூடிய ஒரு ட்ரை பிளான்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபைன் த டேர்ம் ஹேபிடேட். த லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் பி லைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் த சேம் பிளேஸ் ஆர் கால்டு ஹேபிடேட். அதாவது உயிரினங்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான இனப்பெருக்க நிகழ்ச்சியின் மூலமாக அதனுடைய உயிரினத்தை அதிகரித்து செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் தான் வாழிடம், ஹேபிடேட் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேட் த டேர்ம்ஸ் லீவ்ஸ் அண்டு ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ தாவரங்கள் இருக்கக்கூடிய இலைகளானது எப்படி அந்த ஃபோட்டோசிந்தசிஸோடைய ரிலேஷனாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லீவ்ஸ் தான். ஸோ லீவ்ஸ் ஆர் ஹேவிங் chloroplast pigments, chlorophyll pigments. These chlorophyll going to directly involved in the functions of photosynthesis. During photosynthesis, the starch will be produced. So starch is one of the end product of the photosynthesis process. ஓகேவா, ஸோ ஸ்டார்ச்ங்கிறது அவருடைய ஃபுட் மெட்டீரியல்ஸு. ஸோ அதை தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது. அதை ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறதுக்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எதுனா லீவ்ஸ். அப்போ லீவ்ஸ்க்கும் ஃபோட்டோசிந்தசிஸுக்கும் ரொம்ப ரிலேஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு short answer. Why do we call jasmine plants a tweener? Okay, so some plants are do not having strong and strengthened stems. Some plants like jasmine and lily, this jasmine அதுக்கடுத்து இந்த black pepper is அதெல்லாம் பார்த்தீங்கன்னா weak stemmed plants. So these weak stemmed plants do not having strong stems, so do not living in separately. ஸோ அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டென்டில்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் கிளைம்பிங் வித் த அதர் ஹோஸ்ட் பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் க்ரோ அப். ஸோ ஜாஸ்மின் வி கால்டு ட்வீனர். ஓகே, தென் கம்பேர் த டேப்ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இப்போ டேப்ரூட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டைகாட்டிலஸ் பிளான்ஸில் இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட்ஸ்னால் நம்முடைய மோனோகாட் பிளான்ஸில் இருக்கும். அதோடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா taproots are going to narrow in the soil, but fibrous root do not move very deeply going into the soil. இது வந்து பார்த்தீங்கன்னா taproot system can be classified in 3 different categories. First one primary, secondary and tertiary. But taproot system fibrous rootsல அதில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. They are deeply in the soil, they are superficial in the soil. fibrous root வந்து மேலாகவே இருக்கும். சரியா, இது டைகாட் பிளான்ஸில் இருக்கும், இது மோனோகாட் பிளான்ஸில் இருக்கும். ஓகே, இதுதான் டேப் ரூட்டுக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள்.
ஓகே நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் between terrestrial and aquatic habitats. டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா என்ன, அக்வாட்டிக் ஹேபிடேட்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா லேண்ட் லிவிங் டுவெல்லிங் ஆர் ஹேபிடேட்டிங் பிளேசஸ். அதே போல் அக்வாட்டிக் ஹேபிடேட்னா வாட்டர் லிவிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா லேண்டு, அதுக்கடுத்து டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு. ஸோ இந்த அதுக்கப்புறத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸு, அதுக்கடுத்து மவுண்டைன்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸு. அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ்னால் மெரைன்னு, அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, பாண்டு, லேக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அக்வாட்டிக் இதாக சொல்லலாம். சரியா? ஸோ அதுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ப்ரெசென்ட் இன் யுவர் ஸ்கூல் கார்டன். இன் அவர் ஸ்கூல் கார்டன் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நீம் பிளான்ஸு, அதுக்கடுத்து கோகனட் ட்ரீஸு, அதுக்கடுத்து பனானா ட்ரீஸு. ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மேஃப்ளவர் ட்ரீஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய அதுக்கடுத்து அசோகா ட்ரீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் டெவலிங் பிளான்ஸு. ஓகே நெக்ஸ்ட்டு மேக் எ லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம். ரூட்டும் ஸ்டெம்மு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புக்கில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி த கிவன் கான்செப்ட் மேப் கனெக்ட் தம் கரெக்டிங் த ட்ராயிங் ஆரோ மார்க்ஸ். அதாவது நம்ம இந்த இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன வந்து விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு ஒர்க்கு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ், அக்வாட்டிக் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் ரிவர், பாண்டு, லேக் அதை நம்ம வந்து எழுதலாம். அதுக்கடுத்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸில் கிராஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மவுண்டைன்ஸ், டெசர்ட்ஸ் நம்ம எழுதலாம். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த லெசனுக்கு உண்டான புக் பேக்கில் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.